Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டினாலிட்டி ஆஃப் எ செட். கார்டினாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண் அளவைன்னு சொல்லலாம். எண் அளவை எதை பற்றி? ஒரு கணம், ஒரு செட்டோட எண் அளவை. எண் அளவை அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு செட்டு இருந்ததுன்னா அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி எண்ணிக்கை, அதோட மொத்த எண்ணிக்கை, அதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறது தான் கார்டினாலிட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, நிறையா ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கோம், செட்ஸ் படிச்சிருக்கோம், இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இப்போது எலிமெண்ட்ரியாக சொல்லணுன்னா, சின்ன பசங்க ஸ்கூலில் முதல்ல கவுண்டிங் சொல்லித்தரும்போது, எண்ணிக்கை நம்பர்ஸ் சொல்லித்தரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, புக்கில் வந்து ஒரு பக்கம் ஒரு 3 குதிரை படம் இருக்கும், இன்னொரு பக்கம் 3 ஆப்பிள் படம் இருக்கும். ஸோ இதை மேட்ச் பண்ணணும் அவங்க 3 3ன்னு. இன்னொரு பக்கம் ஒரு 4 பூ படம் இருக்கும், ஒரு பக்கம் 4 பட்டர்ஃப்ளை படம் இருக்கும். இந்த 4ஐயும் மேட்ச் பண்ணணும். இது மாதிரி அந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுக்குறேன். S is a set such that S is equal to n is a natural number such that n is less than or equal to 10. அப்படின்னா இதோட செட்டை வந்து கவுண்ட் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? இதோட நம்பர்ஸ் வந்து 10 எலிமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம். ஓகே, இது இன்னொன்று சொல்லலாம். இது மாதிரி சின்ன ஒரு சில செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சு அது எண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா நம்ம எண்ணிடுவோம். இப்போ இதே செட்டை வந்து, இந்த செட் நம்ம இதை படிச்சிருக்கோம், 0,1 இன்டர்வல். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, x in R such that 0 less than or equal to x less than or equal to 1 இப்படி எழுதுவோம். இப்போ இதை வந்து எண்ணி சொல்லிட முடியாது, சரியா? ஸோ நம்ம மேக்ஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா, எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒன்று படிச்சிட்டோம், ஒன்று தெரிஞ்சிட்டோன்னா அது மாதிரியான ஒரு விஷயத்த மற்ற இடத்துலையும் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஒரு இடத்துல சொல்ல முடியல, இங்கே எண்ணி முடிக்க முடியாது, நமக்கு தெரியும் இங்கே எண்ணி முடிக்க முடியாது, இதுனா 10 நம்பர் எண்ணி முடிச்சிடலாம். 100 1000 இருந்தால் அப்பவும் எண்ணி முடிச்சிடலாம். 1,00,000 1,00,00,000 எத்தனை இருந்தாலும் எண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல எண்ணி முடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கார்டினாலிட்டின்னு ஒன்று பேசணும், எண் அளவைன்னு ஒன்று பேசணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்குவோம். ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இதுவும் ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்டினாலிட்டியை வந்து சொல்லணும். அப்படிங்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் எடுத்துக்கோங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுவும் எண்ணி முடிக்க முடியாது இல்லையா? இதில் 1 2 3ன்னு எல்லாமே இருக்குது. இது இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ், அதை ஈன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 2 4 6 8 இப்படி இருக்குமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரெண்டுக்குமே ஒரே கார்டினாலிட்டின்னு சொல்லுவேன். ஏன் ஒரே கார்டினாலிட்டி அப்படின்னா, இப்போது நான் சொன்ன இடத்துல வந்து ஒரு 3 குதிரை இருக்குது, இன்னொரு பக்கம் 3 ஆடு இருக்குது அப்படின்னா, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இங்கேயும் 3 இருக்குது, அங்கேயும் இருக்குது, ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்திடுவேன். ஐ வில் டிஃபைன், என்ன பண்ணுவேன், ஒரு 1-1 மேப்பு அண்ட் ஆன் டு மேப் டிஃபைன் பண்ணிவிடுவேன். அது சரியாயிடும். ஓகே, இப்போ இதில் 10 எலிமெண்ட் இருக்குது, இன்னொரு செட்டில் இன்னொரு 10 எலிமெண்ட் இருக்குது, ABCD இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு செட் வந்து S1, இதில் வந்து இதுதான் எலிமெண்ட் ABCDEFGHIJ இப்படி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணிடலான்னா, இது ரெண்டுலேயுமே 10 எலிமெண்ட் இருக்குன்னு எண்ணியே சொல்லிடலாம். இன்னொரு விதம் என்ன பண்ணலான்னா, ரெண்டுலேயுமே 10 இருக்கிறதுனால இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்கே இருக்க ஒரு எலிமெண்ட்டை இமேஜாக கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஃபங்க்ஷன்னா ஒரு சார்பு டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், ஏன்னா 1ன்னு அஷ்யூம் பண்ணுவேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எழுதுவேன். ஸோ இதுக்கு மேப்பிங் இப்படி பண்ணிவிடுவேன். ABCDEFGHIJ
இப்போ இது என்னவாக இருக்குன்னா, இது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன்னா என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு 1-1 onto மேப்பாக இருக்கும். அப்படின்னா இருபுற சார்பு. இட் வில் பி a bijection. This gives a bijection. இது வெறும் 10 நம்பருக்கு தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு 100, 1000 ஏதோ ஒரு எண்ணி முடிக்கக்கூடிய அளவில் ஒரு செட் இருந்ததுன்னா, 2 செட்டுக்கும் ஒரே அளவு எண்ணிக்கையில் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை பண்ணிட முடியும். ஆனால் இந்த 2 செட்டுக்கும் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் எண்ணி முடிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்னா, இந்த 2வது பண்ணதை பண்ண முடியும். முதல்ல செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை எண்ணணும். எண்றது முடிஞ்சிச்சுன்னா 2லேயும் ஒரே அளவு எண்ணிக்கையான எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அப்படி எண்ண முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதை சொல்லலாம். ஓகேவா? அதற்கான ஒரு அல்டர்னேட்டிவ். எண்ணி முடிக்க முடியலனா கூட அதுக்கான அல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். 2க்கும் ஒரே நம்பரில் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னா, அது என்ன பண்ணலாம், ஒரே கார்டினாலிட்டி, ஒரே எண் அளவு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கலாம். அது இங்கே முடியும். எப்படி முடியும்? இந்த 1 goes to 2, 2 goes to 4, 3 goes to 6 எக்ஸெட்ரான்னு போடலாம். இன் ஜென்ரல் n goes to 2 times n அப்படின்னா இது வந்து இட் இஸ் a function from set of all natural numbers to set of all even natural numbers. அது என்ன வந்துடும்? இது வந்து ஒரு பைஜெக்ஷன் வந்துடும். அப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த அர்த்தத்தில் ஒரு பைஜெக்ஷன் இருந்தால் அதை என்ன சொல்லலாம், these 2 sets are of same cardinality. இந்த 2 செட்டுக்கும் ஒரே எண் அளவு இருக்குது அப்படின்னு நான் கம்பேர் பண்ணிக்கலாம். இதுதான் கார்டினாலிட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, சேம் கார்டினாலிட்டி எப்போ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் சொல்கிறோம். ஸோ let x and y be sets. X and y have the same cardinality if there is a bijection from x to y or y to x ஏதோ ஒன்று. நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு பைஜெக்ஷன் இருந்தால் ஒய்லேருந்து எக்ஸுக்கும் பைஜெக்ஷன் இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கோம். ஓகே, பைஜெக்ஷன் ஆனது இருபுற சார்பு. ஓகே, இதுதான் நம்ம டெஃபினிஷன் ஆஃப் சேம் கார்டினாலிட்டி. ஓகே, இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இது நமக்கு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டால் நம்ம அடுத்த விஷயம் என்ன சொல்லலாம், எஸ் அண்ட் S1 ஹேவ் த சேம் கார்டினாலிட்டின்னு சொல்லலாம். என்னும் ஈயும் சேம் கார்டினாலிட்டி சொல்லலாம். ஓகே, இப்போ இது மாதிரி இன்னும் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் பாடலாமா? இப்போ இந்த செட் இருக்குது, சம் 2,3 அண்ட் 4,5. இது 2 இன்டர்வல்ஸ். இதுலேயும் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்குது 2லேயுமே. ஸோ இதுவும் சேம் கார்டினாலிட்டியா அப்படின்னா ஆமாம், சேம் கார்டினாலிட்டி. ஏன் சேம் கார்டினாலிட்டி? நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். எனி இன்டர்வல் ஆஃப் த ஃபார்ம், ஓகே, A, B to C, D வந்து ஒரு பைஜெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு நான் பைஜெக்ஷன் எப்படி எழுதுவேன் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன், டைரெக்டாக எழுதுகிறேன். நம்ம ஆக்சுவலாக இதோட ஐடியா நம்ம படிச்சிருக்கோம். என்ன படித்தோங்கிறது இந்த படத்தில் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து A, B இருக்குது. நம்ம இந்த ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிள் வச்சு பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணால், இது 2க்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் வேணும்னா என்ன பண்ணணும்னா, ஐ ஹவ் டு டிஃபைன் ஏ பைஜெக்ஷன். அப்போது அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னா, இதுக்குள்ளே இருக்கும். அந்த கிராஃப் வந்து இந்த லைனாக இருக்கும். இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் அந்த பைஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ இதோட ஈக்குவேஷன் நான் எழுதிடலாம் இல்லையா? அது எப்படி எழுதுவேன், x2 minus x1, ஓகே, 2/2 into x minus x1, x1 வந்து 2 ப்ளஸ் y1 வரும், y1 வந்து 4. ஸோ இன்ஃபேக்ட் இது என்ன வரும்னா, டைரெக்டாக எழுதிடலாம். இது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதவே தேவையில்லை. இது என்ன பண்ணலாம், திஸ் இஸ் நத்திங் பட் x + 2. ஏன்னா இது நான் சூஸ் பண்ண இடம் வந்து ரொம்ப ஈஸி. 2லேயுமே 2 கூட்டினா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது. எல்லா நம்பர்லையும் இங்கே 2 கூட்டினா ஆகுது, அது டைரெக்டாக அங்கே தான் போகுது. ஓகே, ரைட். ஸோ நான் இது பண்ண விதம் வந்து எப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், இதோட ஈக்குவேஷன் வந்து y மைனஸ் இந்த பாயிண்ட் வந்து A, C, இந்த பாயிண்ட் வந்து B, D.
ஸோ y மைனஸ் y1 அப்படிங்கிறது போல் y இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1னா d மைனஸ் y2 d மைனஸ் c பை x2 மைனஸ் x1 b minus a multiplied by x minus x1 a plus y1 it is b. plus c. correct. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த இதைத்தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது என்ன தோணுதுன்னா நமக்கு இட் கிவ்ஸ் மீ அ பைஜெக்ஷன். என்ன கொடுக்குது, இது ஒரு இருபுற சார்பை கொடுத்துருது. அதனால் என்ன தெரியும், இந்த செட்டும் ஒரே கார்டினாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த கார்டினாலிட்டி வந்து எல்லா நேரமும் கண்டுபிடிக்கிறது ஈஸி கிடையாது. ஓகே, நம்ம ஆல்ரெடி கிளாஸில் சில விஷயம் பண்ணியிருக்கோம், சில இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது நான் கிளாஸில் சொன்னேன், பட் ஆனால் டீட்டெயிலாக சொல்லலை. அதை இப்போ பண்ணுவோம். இப்போ நமக்கு 3 எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிட்டோம். 3 எக்ஸாம்பிள்லையும் 2 செட்டுக்கு இடையில் ஒரே கார்டினால், 2 செட்டுக்கும் ஒரே கார்டினாலிட்டி இருக்க மாதிரி 3 பேர் கொடுத்துட்டோம். இப்போ 4வது பேர் கொடுத்தோம்னா இதை கொடுக்கலாம். இந்த 2 செட்டுக்கு இடையிலையும் ஒரு பைஜெக்ஷன் இருக்குது. அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது ஏதோ அதிகபட்சமாக 2 எலிமெண்ட்ஸ் இருக்க மாதிரி தான் தோணும். ஆனால் நம்ம டெஃபினிஷன் படி இது 2க்கும் ஒரே கார்டினாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது 2க்கு இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, நமக்கு என்ன தெரியும்னா, நீங்கள் ஹையர் கிளாஸில் படிக்கும்போது அனாலிசிஸில் சில விஷயங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன புரியும்னா, இது 2க்கும் கண்டினியூஸ் பைஜெக்ஷன் இருக்க முடியாது. ஓகே, நம்ம கொடுக்க போகிற பைஜெக்ஷன் கண்டினியூஸாக இருக்க முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லலாம், இது 2க்கு இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இதில் 2 விஷயம் அப்சர்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து சில எலிமெண்ட்ஸ் வெளியே எடுக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த செட்டு 2 செட்டுமே 2 பகுதியாக உடஞ்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த செட் சரியா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே எதுனா இதில் இருக்குது சரியா. இதிலேருந்து இதெல்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி இதிலேருந்து என்ன எடுக்கலாம்னா, இந்த 1/2 இதில் வந்து 0 1 இதில் கிடையாது. ஓகே, 1/2 இருக்குது, 1/3 இருக்குது, 1/4 இதெல்லாம் இருக்குது சரியா. இதை வந்து இந்த செட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இது 2லேயுமே ஒரே மாதிரி செட்ஸ் இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த 0 1 எங்கேயாவது தள்ளணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதில் வெளியே எடுத்துறேன். இதுலேருந்து பாயிண்ட்ஸ் வெளியே எடுத்துடுறேன். மீதி இருக்கிறது ஒன்று போல் இருக்கும். எப்படி இருக்கும், எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்கும். 1/2, 1/3 யூனியன். ஆக்சுவலாக இது வந்து 1/3, 1/2 யூனியன், 1/4, 1/3 யூனியன், இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இது எப்போனா இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். ஓகே, அதை நான் கொஞ்சம் சிம்பாலிக்காக கரெக்டாக எழுதி காட்டுறேன் பாருங்கள். இந்த செட்டுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கோங்க, இந்த செட்டுக்கு பின்னு பேர் வச்சுக்கோங்க சரியா. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணோன்னா, பி டிஃபரன்ஸ் திஸ் செட் அண்ட் ஏ டிஃபரன்ஸ் திஸ் செட் சரியா. இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுதுன்னா, போத் ஆஃப் தம் ஆர் ஈக்குவல் டு, அதனால் இங்கே நடுவில் எழுதுகிறேன், யூனியன் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் 1/n + 1, 1/n அப்படிங்கிற செட்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அது என்ன செட்டுன்னு இப்போ தான் எழுதி காட்டினேன். 1/3, 1/2, 1/2, 1/3 இருக்கும். ஸோ இப்போ நம்ம படம் வரைஞ்சோன்னா, இது 0, இது 1, 1/2 இங்கே இருக்கும், 1/3 இங்கே இருக்கும், 1/4 இங்கே இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த இடப்பட்ட பகுதி இருக்குல்ல, இதோட யூனியன் மட்டும்தான் அங்கே இருக்கும். 2 செட்லேயுமே அதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா. ஓகே, இப்படியே இதோட யூனியன் இருக்கும். ஸோ இந்த ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ், ஏ டிஃபரன்ஸ் திஸ் செட், பி டிஃபரன்ஸ் திஸ் செட், இந்த 2 ஒன்று போல் இருக்கலாம். அங்கே ஐடென்டிட்டி மேப் கொடுத்துருங்க, எக்ஸ் கோயிங் டு எக்ஸ் அந்த பகுதியில். அதே மாதிரி அதாவது இதில் வந்து ஐடென்டிட்டி. இப்போ இதில் வந்து ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, 0 will go to this, 1 will go to this, 1/2 will go to this, அந்த மாதிரி இப்படி கொடுத்துருவோன்னா இட் வில் டிஃபைன் எ பைஜெக்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் வேணுங்கிறதுக்காக அந்த 2 செட்டையுமே 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதிக்கு வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் மேப் ஆகும், இன்னொரு பகுதிக்கு இந்த சீக்வன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பண்ணிடுறேன்
சரியா? நம்ம இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸும் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸும் பைஜெக்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோங்கிறது தான் அது மாதிரி இங்கே பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஒன்று அடுத்தடுத்து அப்படியே திணிச்சிடுறேன் எல்லாத்தையும். ஸோ இதுக்கு பேர், இதை வந்து பைஜெக்ஷனாக எழுதணும்னா எழுதிடலாம். நம்ம ஃபார்முலா ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணால், இங்கே ஒரு நேம் கொடுத்த மாதிரி இதுக்கு ஒரு நேம் இதுக்கு ஒரு நேம் கொடுத்திங்கன்னா செட் நோட்டேஷன் வச்சு எழுதிடலாம். ஓகே ரைட். இன் பர்டிகுலர் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த யூனியன் இருக்குல்ல, இதை வந்து கால் திஸ் அஸ் சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும், ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா பி டு ஏ தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பி டு ஏ எழுதுகிறேன். எஃப் இஸ் ஃப்ரம் பி டு ஏ. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். சரியா? அடுத்து 0வாக இருக்கும்போது அதுக்கு 1/2. 1/2 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து எல்லாமே என்ன ஃபார்மில் இருக்குது? இந்த நம்பர்ஸ்லாம் 1/1, 1/2, 1/3, 1/4 அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? 1/n+2. இது 1/1, 1/3க்கு போகுது. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/n. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் எழுதிட்டேன். என்ன எழுதியிருக்கேன்? கேஸ் பை கேஸாக எழுதியிருக்கேன். ஒவ்வொரு பகுதியாக பிரித்து இது ஒரு பைஜெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இது ரெண்டுக்கு இடையில் ஒரு இருபுற சார்பு இருக்கிறதுனால என்ன தெரியும்? இது ரெண்டுக்கும் ஒரே கார்டினாலிட்டி ஆர் ஒரே எண்ணளவை அப்படின்னு சொல்லலாம். ஓகே சரி, இப்போது இதெல்லாம் வந்து சொல்லிட்டோம். இது மாதிரி சில இடங்களில் வந்து நமக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, எல்லா நேரமும் இவ்வளோ எளிமையாக நம்ம வந்து இந்த பைஜெக்ஷன் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாத இடத்துல கொஞ்சம் ஈஸியாக எழுதுறதுக்காக ஒரு தியரம் இருக்குது, ஒரு ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட்டுக்கு பேர் ஷ்ராடர்-பெர்ன்ஸ்டைன் தியரம். ஓகே, அந்த தியரம் என்ன சொல்லுதுங்கிறத சொல்கிற முதல்ல. இது புள்ளி வைப்பாங்க. ஓகே ரைட். இப்போது இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, let x and y be sets, okay, if f from x to y and g from y to x are functions such that f and g are 1, 1, then x and y are இதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரு பைஜெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ நம்ம எக்ஸிலேருந்து ஒய்க்கு ஒரு பைஜெக்ஷனும் ஒய்யிலேருந்து எக்ஸுக்கு ஒரு பைஜெக்ஷனும் கொடுத்தா எக்ஸுக்கும் ஒய்க்கு நடுவில் ஒரு 1, 1 அண்ட் ஆன்டு மேப் கொடுத்துட முடியும். ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன சொல்கிறோம், வெறும் 1, 1 மேப் தான் கொடுக்குறோம். ஆனால் இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு 1, 1 அண்ட் ஆன்டு மேப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துட முடியும். அப்படிங்கிறது தான் இந்த தியரம், ஷ்ராடர்-பெர்ன்ஸ்டைன் தியரம். இந்த தியரத்துக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். பட் ப்ரூஃப் போகிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சால் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இந்த செட்டை வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் 5 வச்சுக்கோங்க. n × n. இது என்ன செட்டு? இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து எப்படி எழுதுவோம் டெஃபினிஷனில்? ஓகே, n, m, ஓகே, such that n, m both are natural numbers. சரி, இட்ஸ் a collection of all ordered pairs. இதுதான் நமக்கு தெரியும். ஓகே, இந்த செட்டுக்கும் இந்த செட், இது வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில் பைஜெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அப்போது இதுக்கு இடையில் பைஜெக்ஷன் கொடுக்க முடியுமா முடியாதான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இது பார்த்தா நமக்கு வந்து பெரிய செட்டாக தெரியுது. இது பெருசு சிறுசுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் என்ன தெரியுது நமக்கு, திஸ் இஸ் சம்திங், ஒரு நேச்சுரலாக ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இதை யூஸ் பண்ண என்ன பண்ணணும், இந்த தியரமை ஷ்ராடர்-பெர்ன்ஸ்டைன் தியரம் யூஸ் பண்ணோன்னா n × nலேருந்து n-க்கு ஒரு
1 மேப் கொடுக்கணும். n to n cross n ஒரு 1 மேப், ரெண்டு 1 மேப் கொடுத்துட்டோன்னா இது ரெண்டுக்கு இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்குன்னு தியரம் சொல்லுது. அதை முடியுமா பார்க்கலாம். ஸோ இது ஈஸி பார்ட் என்னது, நமக்கு தெரிஞ்ச எண்ணிலிருந்து n cross nக்கு 1 மேப் கொடுத்துடலாம். அது எப்படி கொடுப்பீங்க, இங்கேருந்து ஒரு இன்னொரு எலிமெண்ட் எழுங்க, இதுக்கு ஒரே ஒரு யூனிக் இமேஜ் கொடுக்கணும். அது என்ன ரிப்பீட் ஆகக்கூடாது, அதாவது மோர் தென் 2 எலிமெண்ட்ஸ்க்கு அந்த சேம் இமேஜ் வந்துடக்கூடாது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், n,1ன்னு வச்சிடலாம். சரியா? இப்போது எண்ணும் எம்மும் ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக இந்த நேச்சுரல் நம்பர் எடுத்திங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் இமேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் கோஆர்டினேட் டிஃபர் ஆக போகுது. சரியா? அந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட்டில் நம்ம எடுத்த இன்டீஜரே வச்சிட்டோம், நேச்சுரல் நம்பரே வச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஏ 1 மேப். ஓகே, இஸ் ஏ 1 மேப். ஸோ இந்த பார்ட் கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த பார்ட் என்ன கொடுக்கணும், ஆப்போசிட்டில் n cross nலேருந்து எண்ணுக்கு ஒரு 1 மேப் கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்குறது, ஸோ ஈஸியான விஷயம் என்னென்னா, இங்கேருந்து ஒரு பேர் இப்படி எடுக்கிறேன்னா இந்த பேர் எங்கே போனால் ஒரு நேச்சுரல் நம்பருக்கு போகணும். அது எப்படி இருக்கணும், ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்லேருந்து எடுத்தால் அதுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட் விஷயம் என்ன பண்ணலாம், இந்த பெருக்கலை யூஸ் பண்ணலாம். 2 to the power m into 3 to the power nன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியுமா. ஓகே, இந்த ரெண்டு நேச்சுரல் நம்பரை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். திஸ் ஆல்சோ ஏ கரெக்ட். இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு எனக்கு, இதிலேருந்து இதுக்கு ஒரு 1 மேப் இருக்குது, இதிலேருந்து இதுக்கு ஒரு ரிவர்ஸில் ஒரு 1 மேப் இருக்குது. அப்போ என்ன ஷார்டர் மென்ஷன் தியரம் என்ன சொல்லுது, இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்கும்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட எண்ணளவையும் இதோட எண்ணளவையும் 1, ரெண்டோட கார்டினாலிட்டியும் 1 தான் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது இது மாதிரி இன்னொரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு கேள்வியாக கேட்டது ஒரு கிளாஸில், அதை நான் மாற்றி அதுக்கான பதிலை இப்போ சொல்கிறேன். நான் நம்ம கேண்டார்ஸ் தியரம்னு ஒன்று படித்தோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே இப்போது இதில் 5ன்னு வச்சுக்கலாமா, 5 அங்கே போட்டு அது 6ன்னு வச்சுக்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, there is no onto map from power set x to x. அப்படின்னா என்ன இருக்கும், அந்த பவர் செட் எப்படி சொல்லுவோன்னா p of xன்னு சொல்லுவோம். இது வந்து செட் ஆஃப் ஆல் subsets of x. ஒரு செட்டோட எல்லா சப்செட்ஸையும் கலெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் பவர் செட். ஸோ இந்த கேண்டார்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பவர் செட் ஒரு we cannot have a map from the power set of x to x such that it is onto. ஓகே, நம்ம இதுக்கு வந்து சிம்பிளான எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இதுக்கு ப்ரூஃபும் கொடுத்தோம், இந்த ரசல்ஸ் பேரடாக்ஸு இல்லை பார்பர்ஸ் பேரடாக்ஸ், அதை வச்சு நம்ம ப்ரூஃப் கொடுத்துட்டோம். சரி, ஓகே. இப்போது இது வந்து நம்ம கேண்டார்ஸ் தியரத்தில் பார்த்தது. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, அப்போது இந்த தியரத்தை முடிச்சதுக்கப்புறம், இஸ் தேர் எ 1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் பவர் செட் ஆஃப் x to x. ஓகே, அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன். சரியா? இப்போது இது இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இதுக்கான பதில் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ பட் ஆனால் சப்போஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். பவர் செட் ஆஃப் எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கு ஒரு 1 ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு எடுத்துப்போம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, எக்ஸ்லேருந்து பவர் செட் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு 1 ஃபங்க்ஷன் கொடுக்கலாமா? ஓகே, சப்போஸ் இதை வந்து எப்படி எழுதலான்னா, அந்த பக்கம் எழுதுவோம், இதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இருக்குன்னு அசியூம் பண்ண போகிறோம். சப்போஸ் f from p of x to x be a 1 function. ஓகே, இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். நமக்கு என்ன தெரியும்னா, எக்ஸிலிருந்து p of xக்கு 1 ஃபங்க்ஷன் கொடுக்க முடியுமா? நான் ஷார்டர் மென்ஷன் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். அது யூஸ் பண்ணால் ரெண்டு செட்டுக்கு இடையில 1 ஃபங்க்ஷனை பற்றி பேசணும். முதல்ல இது இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டேன்னா, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு 1 ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அது எக்ஸிலிருந்து p of xக்கு.
அப்போ என்ன பண்ணுவேன், கன்சிடர் g from x to p of x. இப்போ என்ன ஆகும், இப்போ g ஒரு 1 ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும், there is a bijection Schroeder-Bernstein தியரம் சொல்லுது between x and p of x. பைஜெக்ஷன் இருந்தால் என்ன அர்த்தம், அந்த பைஜெக்ஷன் என்னவாக இருக்கும், 1 ontoவாக இருக்கும். பட் நம்ம கேண்டர்ஸ் தியரம் என்ன சொல்லுது, onto மேப் இருக்க முடியாதுன்னு சொல்லுது. சரியா? ஸோ அந்த onto மேப் இருக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கான்ட்ரடிக்ட் ஆகிடுது. அப்போ கான்ட்ரடிக்ட் ஆச்சுன்னா ஆகிடும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும், there cannot exist a 1 function from p of x to x வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் நோன்னு வந்துடும். ஸோ இது எப்போ இந்த ஆன்சர் நோ, நமக்கு இங்கே g from x to p of x g is 1 கொடுத்தா நோன்னு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே இருக்க ஒரு எலிமெண்ட்டை இதில் உள்ள ஒரு செட்டுக்கு மேப் பண்ணணும், அது 1 இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச நேச்சுரலான செட் எது, சிங்கிள்டன் எக்ஸ்க்கு மேப் பண்ணிடுங்க. சிங்கிள்டன் எக்ஸ்க்கு மேப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இது வந்து 1 ஃபங்க்ஷன் ஆகிடும். ஏன்னா இது மாற மாற இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும் இமேஜ், இது ஒரு 1 ஃபங்க்ஷன். ஸோ g 1 ஆகிடுச்சு, f 1 அசியூம் பண்ணிட்டோன்னா ரெண்டு பக்கமும் 1 மேப் இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் அங்கேருந்து இங்கே இருக்குது. அதனால Schroeder-Bernstein என்ன சொல்லுது, there is a bijection between x and p of x ன்னு சொல்லுது. ஓகே, நமக்கு அது தெரிஞ்சிச்சா என்ன ஆகும், அதோட இன்வெர்ஸ் வந்து ontoவாக இருக்கும். பட் கேண்டர்ஸ் தியரம் என்ன சொல்லுது, onto ஃபங்க்ஷன் இருக்க முடியாதுன்னு சொல்லுது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த கேள்வி தான் கேட்குறோம், 1 ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்குறோம். 1 ஃபங்க்ஷன் இருந்தால் கேண்டர்ஸ் தியரம் கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ 1 ஃபங்க்ஷன் இருக்காது, இதுதான் ஆன்சர். ரைட், இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் Schroeder-Bernstein தியரம். சரி, இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் மாதிரி உங்களுக்கு தரேன். சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டெஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம் இதுக்கு முன்னாடி. செட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செட்ஸ்னு படித்தப்போ இந்த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, q, இது எப்படி எழுதியிருப்போம்னா, செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் p by q, ஓகே, such that p belongs to z, q belongs to natural numbers அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? இந்த செட்டை வந்து இப்படி டெஸ்கிரிப்ஷன் பண்ணோன்னா நம்ம இப்போ என்ன சொல்லலாம், we can find some kind of 1 map between q and qலேருந்து எதுக்கு ஒரு 1 மேப் கண்டுபிடிக்கலாம், z cross n. சரியா? இது நேச்சுரல் p, qங்கிற ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாமா? பட் நமக்கு இசட்டும் என்னுக்கும் ஒரு நேச்சுரல் நம்பர், ஒரு பைஜெக்ஷன் இருக்குன்னு தெரியும் இல்லையா, இது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இதிலேருந்து இதுக்கு கொண்டு வந்துடலாம். பட் இப்போ தான் என்ன பார்த்தோம், n cross nலேருந்து n பார்த்தோம். ஸோ இப்போ நான் 1 மேப் கொடுத்துட்டேன். அதே மாதிரி 1 மேப் n to n நம்ம கொடுத்துட்டோம். அப்புறம் இங்கேருந்து இங்கே 1 மேப் கொடுக்க முடியும், இதுலேருந்து இது 1 மேப். நம்ம காம்போசிஷன் ஆஃப் 1 மேப்பெல்லாம் 1 மேப்புன்னு தெரியும். அந்த இது கான்செப்டை யூஸ் பண்ணால் க்யூவும் என்னுக்கும் இடையில ஒரு 1 இருக்கும், என்லேருந்து க்யூவுக்கு ஒரு 1 இருக்கும். சரியா? அப்போது 2 1 மேப் கிடச்சிருச்சு. இந்த 2 1 மேப் கிடச்சிச்சுன்னா என்ன தெரியும் நமக்கு, Schroeder-Bernstein தியரம் படி இது ரெண்டுக்கு இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்குன்னு தெரியும். இப்போ நமக்கு பைஜெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன தெரியும், க்யூவும் என்னும் சேம் கார்டினாலிட்டி அப்படின்னு தெரியும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. இப்போது இது வரைக்கும் நம்ம கிளாஸில் பார்த்தது ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளாஸில் பார்த்த விஷயத்தை இமிட்டேட் பண்ணி இந்த விஷயத்த பண்ண முடியுமா பாருங்கள். ஒரு a, bங்கிற ஃபார்மில் ஒரு இன்டர்வல் இருக்குது அப்படின்னா அதோட ஓப்பன் a, b, இது ரெண்டுக்கும் இடையில் பைஜெக்ஷன் இருக்கா, அதாவது இது ரெண்டுக்கும் சேம் கார்டினாலிட்டியா அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இமிட்டேட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே போட்டோம்ல 0 1 க்ளோஸ் டு 0 1 ஓப்பன் 0 1 போட்டோம் இல்லையா, அதை நீங்கள் இப்போது போட்டு பாருங்கள். அதை போட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற விஷயம், மறக்கவும் செய்யாது. ஓகே, இதோடு இப்போ நிப்பாட்டிக்கலாம். அடுத்த கிளாஸில் Schroeder-Bernstein தியரத்தோட ப்ரூஃபை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.